ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். குருநகத்வா ஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் வைக்ஷ்யம் அபீஹ லோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குருநிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். டிரான்ஸ்லேஷன்: என்னுடைய ஆச்சாரியர்களின் வாழ்வை அழித்து நான் வாழ்வதை விட பிச்சை எடுப்பதே மேல் அப்படின்னு இங்கே அர்ஜுனன் சொல்கிறாரு. இங்கே திரௌபதி நிறைந்த சபையில் வஸ்திரத்தை பிடித்து இழுத்து அவமானப்படுத்தப்பட்ட போது துரோணரும் பீஷ்மரும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத சூழ்நிலையில் இருந்ததுனால அவங்க துறக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. தர்மர் தன்னை வைத்து இழந்த பின்னால் எப்படி என்னை வைத்து இழக்க முடியும் அப்படின்னு பீஷ்மர்கிட்ட திரௌபதி கேட்குறாங்க. பாண்டவர்களுக்கு அவளுடைய கண்களை நேருக்கு நேராக பார்க்க முடியல. யாருமே அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத சமயத்தில் பகவானுடைய அருளால் திரௌபதியுடைய மானம் காப்பாற்றப்பட்டது. மேலும் இந்த மாதிரி திரௌபதி கேள்வி கேட்கும்போது நாம் பதில் சொல்லலைன்னா நம்ம எல்லாருமே கலங்கப்பட்டவர்கள் ஆகிவிடுவோம்னு துரியோதனன் தம்பி விகர்ணன் சொல்கிறாரு. நீங்கள் யாருமே பதில் சொல்லலை அப்படின்னா நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. விலங்குகளை வேட்டையாடுதல், பெண்களை அவமானப்படுத்துதல், சூதாட்டம், மது அருந்துதல் இது எல்லாமே தர்மத்திற்கு விரோதமானது. இப்படி குலவதுவை நிறைந்த சபையில் அவமானப்படுத்துவது தர்மத்திற்கு புறம்பானது அப்படின்னு விகர்ணன் சொல்கிறாரு. மேலும் இந்த சூதாட்டமே செல்லாது, திரௌபதியை மரியாதையை நடத்தி பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் துரியோதனன் அதை ஏற்றுக்கலை. மேலும் கர்ணன் 5 கணவர்களை மணந்த இவள் தாசி அப்படின்னு கீழ்த்தரமாக பேசுகிறாரு. அதனால தான் அர்ஜுனன் கர்ணனை கொல்வேன்னு சபதம் செய்கிறாரு. துரியோதனன் தன் மடியில் அமருமாறு திரௌபதியை சொன்னதால் தொடையை பிளந்து கொள்வேன்னு பீமனும் சபதம் எடுக்கிறாரு. இவ்வளோ அசம்பாவிதம் நடக்கும்போதும் பீஷ்மரும் துரோணரும் அவங்களுடைய சூழ்நிலையால் எதுவும் பேசாமல் இருந்ததுனால ஆச்சாரியர்களுக்குரிய தகுதியை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறத தான் இங்கே நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனாலும் அர்ஜுனன் அவர்கள் மீது மரியாதை வைத்திருந்தான். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.